அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தல தரிசனம் முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்பிய ராமலிங்கம் வழியிலேயே அன்பர்கள் அங்கங்கே விடைபெற்றுக் கொள்ள கடைசியாக தனித்து கருங்குழிக்கு வந்து சேர்ந்தார். அவர் தெருக்கோடியில் வரும்போதே தமையனார் சபாபதி பிள்ளை வேங்கரெட்டியார் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருப்பதை பார்த்தார். சென்னையை விட்டு வந்து பல மாதங்களுக்கு பிறகு இப்போது தமையனாரை கண்டதில் ராமலிங்கத்திற்கு அளவு கடந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த பெரும் மகிழ்ச்சியோடு அவர் விரைந்து வந்து, வாருங்கள் அண்ணா, எப்பொழுது வந்தீர்கள் என்று பாசம் பொங்க சபாபதி பிள்ளையை வரவேற்று விசாரித்தார். வெகு காலத்துக்கு பிறகு தம்பியை கண்டதில் சபாபதி பிள்ளையிடமும் அதே மகிழ்ச்சியும் பாசமும் பொங்க அவர் நேற்றுதான் தம்பி என்றார். தமையனாரை இப்படி தனக்காக காக்க வைத்து விட்டதில் ராமலிங்கத்திற்கு பெரிதும் வருத்தம் ஏற்பட்டது. அவர், அண்ணா, தலையாத்திரை சென்றதால் திரும்பி வர காலம் கடந்து விட்டது, தங்களை காக்க வைத்ததற்கு மன்னித்தரல வேண்டும் என்று வேண்டினார். தம்பி தாமதித்து வந்ததை சபாபதி பிள்ளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. பரவாயில்லை தம்பி, தலை யாத்திரையெல்லாம் செவ்வனே முடிந்ததா என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். இறை அருளால் எல்லாமே சிறப்பாக நடந்தது அண்ணா. பொன்னேரியிலும் பட்டினத்திலும் உறவினர்களும் நண்பர்களும் நலம்தானே என்று கேட்டார் ராமலிங்கம். எல்லோரும் நலம் என்றார். சபாபதி பிள்ளையின் பதிலில் அன்னி பார்வதியின் அந்த தாய்ப்பாசம் பொங்கும் அன்பு திருமுகம் ராமலிங்கத்தின் அகக்கண்ணில் வந்து போயிற்று. அவர் ஆவலோடு, அன்னியார் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்டார். அன்னிக்குத்தான் சதா உன்னுடைய நினைப்பு. அவளும் உன்னை வந்து பார்க்க மிகவும் ஆசைப்பட்டாள். என்னோடு புறப்படவும் ஆயத்தமாகிவிட்டாள். சில நாட்களாகவே அவளுக்கு தேக சௌக்கியம் அவ்வளவாக நன்றாக இல்லை. அதனால் அவள் பயணத்தை நிறுத்தி நான் மட்டும் புறப்பட்டு வந்தேன் என்றார் சபாபதி பிள்ளை. குரலில் வருத்தம் இழைந்தது. அதை உணர்ந்து கொண்ட ராமலிங்கம் தானும் அதற்கு வருந்தினார். ஆனாலும் அந்த வருத்தத்தை மறைத்து கொண்டு தமையனாரை தேற்றும் விதத்தில், அண்ணா, தங்கள் ஊர் திரும்பியதும் அந்நியாரிடம் வீணான கவலைகளை விட்டுவிடச் சொல்லுங்கள். தேகத்தை பக்குவமாக பார்த்து கொள்ளும்படி நான் சொன்னதாக சொல்லுங்கள். போகும்போது சில ஔஷதங்களை தருகின்றேன், அவற்றை சாப்பிடச் சொல்லுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றார். சபாபதி பிள்ளை அந்த வருத்தம் நீங்கி அப்போதைக்கு சற்றே நிம்மதி அடைந்தார். ஆயினும் அவருக்குள் தம்பி பிரிந்து வந்ததால் ஏற்பட்ட வருத்தமும் கவலையும் ஏக்கமும் இன்னும் அப்படியே இருந்தது. சரி தம்பி, நீ எப்படி இருக்கின்றாய் என்று விசாரித்தார். ராமலிங்கம் தமையனாரின் விசாரிப்பில் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சியோடு அவர், சிதம்பரநாதன் அருளால் நன்றாகவே இருக்கின்றேன். அடிக்கடி சிதம்பர தரிசனம் ஆகின்றது. அருகிலுள்ள சடங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வருகின்றேன். இந்த வீட்டு எஜமானர் வேங்கட ரெட்டியாரும் அவர் மனைவி முத்தியாலோமாரும் மிகவும் நல்லவர்கள், நல்ல சிவத்தொண்டர்கள். எனக்கு தங்குவதற்கும் போஜனத்திற்கும் மற்ற தேவைகளுக்கும் எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்கின்றார்கள். அதனால் நல்ல தியானத்திலும் திருப்பாடல்களை எழுதலுமாக எனது ஞான வாழ்க்கை நான் எண்ணியபடியே நடந்து வருகின்றதண்ணா என்றார். ராமலிங்கம் கூறியவற்றை கேட்டதும் இதுகாரம் சபாபதி பிள்ளையின் மனதை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த வருத்தமும் கவலையும் ஏக்கமும் ஆதவன் கண்ட பணி போல அறவே நீங்கின. அப்பா, இப்போதுதான் என் மனம் நிம்மதியாயிற்று, கவலை தீர்ந்தது. உன் அண்ணியும் இது தெரிந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மருந்தில்லாமலேயே அவள் உடம்பும் குணமாகிவிடும் என்று மகிழ்ந்தார். தமையனாரின் மகிழ்ச்சி அப்போது ராமலிங்கத்திடம் இல்லை. சட்டென்று தமையனாரை பற்றி அவருக்குள் எழுந்த ஒரு சந்தேகமும் அதனால் ஏற்பட்ட வருத்தமுமாக அவர், அண்ணா, தங்களை பார்த்தவுடனே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அது உசிதமில்லை என்று தோன்றியது. தாங்களும் உடல்நலம் இல்லாதது போல் இருக்கின்றீர்கள். உடம்பும் மெலிந்திருக்கின்றது. பேசும்போது மூச்சும் இறைக்கின்றது. இருமல் வேறு. உடம்புக்கு என்ன செய்கின்றது? மருந்து ஏதாவது சாப்பிட்டு வருகின்றீர்களா என்று கவலையோடு கேட்டார். அவர், ஏதோ ஒன்று நோய் மாறி தெரிகின்றது. வைத்தியர்களே அறியாத ஏதோ ஒரு நோய். ஆகாரமும் சரியாக செல்லவில்லை தம்பி என்று வருத்தத்தோடு சொன்னார். ராமலிங்கம் அவருக்கு ஆறுதலாக, கவலைப்படாதீர்கள்னா, தங்களுக்கும் சேர்த்து ஔஷதங்கள் தருகின்றேன். கொஞ்ச காலத்தில் தேவ சௌக்கியம் பெற்றுவிடுவீர்கள்.
மற்றபடி ஒரு விஷயம் என்ன என்றார். சொல் தம்பி. பக்கத்தில் குறிஞ்சிப்பாடி என்னும் ஊர் இருக்கின்றது. அதன் ஒரு பகுதி விழப்பள்ளம். அங்கே சிங்கபுரி என்னும் ஒரு தலம் இருக்கின்றது. அந்த தலத்தில் முருகப்பெருமான் கந்தவேலாக கோயில் கொண்டு நோய் தீர்த்தருளும் பெருமானாக விளங்குகின்றார். சிங்கபுரி கந்தபெருமான் கோவிலை கட்டிய சுப்ராய சுவாமிகள், குறிஞ்சிப்பாடி பழந்தரு கோல சுவாமிகளும் என்னை வருமாறு அடிக்கடி அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இருவரும் நாளையே சிங்கபுரி கந்தர் கோவில் சென்று தங்கள் நோய் நீங்க வேண்டிய பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக பெருமான் அருள் அளிப்பார். நல்லது தம்பி, அப்படியே செய்வோம், சபாபதி பிள்ளை மகிழ்ச்சியோடு சொன்னார். அப்போது வீட்டுக்குள் இருந்து வந்த வேங்கட ரெட்டியார் ராமலிங்கத்திடம், சுவாமி, முத்தியாலு உங்கள் இருவருக்கும் உணவு பரிமாற வெகு நேரமாக காத்திருக்கின்றார். சாப்பிட்டு விட்டு பிறகு சாகாசமாக பேசலாமே என்றார். அப்படியா? வீணாக அம்மாவை காக்க வைத்து விட்டோம், இதோ வருகின்றோம், வாருங்கள் அண்ணா, சாப்பிடலாம் என்று தமையனாரை அழைத்து கொண்டு ரெட்டியாரோடு வீட்டுக்குள் சென்றார் ராமலிங்கம். தொடரும் ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.